நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோடிய ஓட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன? கண் பேசும் வார்த்தை, கண்கள் பேசும் மௌனம், கண் பேசும் எங்கடா போயிட்டு வர? ஏன் அப்படி கேக்குற? எப்படி கேட்டாங்க? பொதுவா இப்படி என்ன கேட்க மாட்டியா? எங்கடா போயிட்டு வர இப்படிதான் கேட்கணும். டப்பிங் படத்துல தான் போயிட்டு வர எங்கடான்னு கேட்பாங்க. ஓ, சும்மா காமெடி அடிக்காத. இப்ப எதுக்கு எங்க போயிட்டு வரேன்னு கேட்ட? ஓங்கி ஒரு அப்பு அப்பிடுவேன். ஏண்டா மத்தியானம் சமைக்காதீங்க, மரகப்பா பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னல, அவன் இங்க மரியாதை கெட்டு போய் கிடக்குறான். என்ன எடு? பிரியாணிடா. அது மறந்துட்டேன்பா. மறந்துட்டியா? சரவணா, உங்க அப்பா முதுகுல அடிச்சா முனக கூட மாட்டேன், கன்னத்துல அடிச்சா கூட கலங்க மாட்டேன், ஆனா வயிற்றுல அடிச்சிட்டியேடா. ஏன்பா வீட்டுல இருக்கிறவங்க சமைக்க மாட்டாங்களா? இல்லடா, ஆளாளுக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு கிளம்புனாங்க. பிரியாணியை நம்பி நானும் போயிட்டு வாங்கன்னு டாட்டா காமிச்சிட்டேனடா. நீ இப்படி பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆணியா வாங்கிட்டு வந்து உங்க அப்பன் தலையில பச்சக்குன்னு அடிச்சிட்டியேடா. மீனாட்சி எங்க வெளில போனா? டி நகர் போயிருக்கா. டி நகரா? அதோ மீனாட்சி. இந்தாங்க. மாமா மீனாட்சி, இந்த நியாயத்தை கேளுமா. உங்களுக்கு அவன் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரல, அதானே மாமா? அம்மாடி, எப்படிமா இது கரெக்டா அடிக்கிற? இவன் கூட இத்தனை நாள் பழகுற, இது கூட தெரியாதா? இந்தாங்க மாமா. என்னதுமா இது? தலப்பாக்கட்டு பிரியாணி, தந்தூரி சிக்கன். அம்மாடி அன்னலட்சுமி, மயிரிழையில நான் உயிர் தப்பிச்சேன். டேய் சரவணா, கத்துக்கா. அம்மாடி கோச்சுக்காத, கப்புன்னு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுறேன். இன்னும் 10 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த பிரியாணியை என் போட்டோக்கு வச்சுதான் சாப்பிடணும். எங்க போயிருந்த? என்ன இது எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்க? ஏண்டா எங்க போனன்னு தானே கேக்குறோம், கேட்க கூடாதா? இல்ல, அது ஏன் இன்னைக்கு மட்டும் கேக்குறீங்க? இல்லையே, எப்பவும் கேக்குறது தானே. அப்படியா? ஆமா, எங்கடா போனேன்னு கேட்டா ஆபீஸ்க்கு போன, கடைக்கு போனேன்னு சொல்லுவ. இன்னைக்கு உன்கிட்ட பதில் இல்ல போல இருக்கு. அதான் கேள்வி கேட்டவங்க மேல கோவம் வருது. அதெல்லாம் இல்லையா, நான் எங்க கோவப்பட்டேன்? இன்னும் நீ பதில் சொல்லல எங்க போனேன்னு. நான் எங்க போயிருப்பேன், நீ சொல்லு பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்லணும்? போனவன் நீ சொல்லு எங்க போனேன்னு. மீனாட்சி, நான் எங்க போவோமா, ஆபீஸ் தான் போவேன். அப்படியா? என்ன அப்படியான்ற? இல்ல, இன்னைக்கு ஆபீஸ் லீவு, ஆபீஸ் சார்பா வெளிய எங்கயோ ஈவென்ட் நடக்குதுன்னு சொன்னியே. அதான் அந்த ஈவென்ட்டுக்கு தான் போனேன். ஆபீஸ் போனேன்னு சொன்ன? இல்ல, ஆபீஸ்னா ஆபீஸ் வேலையா ஈவென்ட்டுக்கு போனேன். ஈவென்ட் எங்க நடக்குது? அதானே ஈவென்ட். ஈவென்ட் எங்க நடக்குது சொல்லு மீனாட்சி, ஈவென்ட் எங்க நடக்குது? நீ தாண்டா சொல்லணும். நீ கரெக்டா சொன்னீனா 1000 ரூபாய் தரேன். எங்கடா போன? ஆபீஸ்க்கு மீனாட்சி. அதான் ஆபீஸ் சம்பந்தமா நடக்கிற அந்த ஈவென்ட்டுக்கு. அதான் எங்கன்னு கேக்குறேன். பெசன்ட் நகர் மெரினா பீச்சுக்கு. பெசன்ட் நகர் மெரினா பீச்சா? அதானே, பெசன்ட் நகர்ல இருந்தா அது பெசன்ட் நகர் பீச் தானே, அது எப்படி மெரினா பீச் ஆகும்? மீனாட்சி சூப்பரா மடக்குற, கண்டிப்பா நீ பெரிய டேலண்ட். நான் எதுவுமே மடக்கல, நீ அதான் பயந்துட்டு மடங்குற. என்ன என்ன பயம்? டேய், ரொம்ப சிம்பிள் क्वेश्चन நான் கேட்டது, எங்க போனேன்னு. ஆபீஸ் சார்பா ஒரு ஈவென்ட் நடந்துச்சு, அதுக்கு போனேன். சரி விடு. ஒரு நிமிஷம், இப்ப ஏன் திடீர்னு விடுன்ட்ட? வேற என்ன பண்ணணும்? இல்ல, மடக்கி மடக்கி கேள்வி எல்லாம் கேட்ட, அப்புறம் விடுன்ட்ட. பதில் சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறியே, அதான். நான் எங்க கஷ்டப்படுறேன், இதுல என்ன கஷ்டம்? ஈவென்ட்டுக்கு போயிட்டு வரேன், அவ்வளவுதான். தனியாவா போயிருந்த? தனியா யாராச்சும் ஈவென்ட்டுக்கு போவாங்களா? அப்புறம் இல்ல, கூட அந்த சகுனி ஷாவும் நீயும் உங்க ஆபீஸ் நடத்துற ஈவென்ட்டுக்கு போயிருந்தீங்க, கரெக்டா? கரெக்ட் தான் மீனாட்சி. உண்மைதானே? உண்மைதான்.
அதுல ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்ல. வா வா கண்ணா. மீனாட்சி, நீ என்னமோ சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சம்திங் ராங். ஒண்ணும் இல்லடா. இல்ல, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. நான் மறைக்கிறேனா? எடக்கு முடக்கா பேசுறாளே, ஏதோ தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அடிச்சு உன் மண்டைய பொழந்திருக்க மாட்டாளடா மொக்க. என்ன சிரிக்கிற? இல்ல சும்மா. வா. அப்ப அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? இல்ல ஒண்ணும் இல்ல. வா. எஸ். ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா ராஜா. சரவணா, என்கிட்ட இருந்து நீ ஏதாவது மறைக்கிற? இல்லையா? மறைக்கல எதையும். சாச்சா, தப்பு பண்றது சாதாரண குற்றம், பண்ண தப்ப மறைக்கிறது பெரிய குற்றம். என்ன போட்டு வாங்குற? நீ இப்படி போட்டு வாங்கினா நான் மாட்டுவேன் பாத்தியா? நடக்காது. மாட்ட மாட்டேங்கிறியா? நீதி நேர்மை நியாயம்னா சரவண. யாரென்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? வாண்டட். என்னங்க என்னங்க இன்னும் சௌந்தர்யாவே காணோம். எந்த சௌந்தர்யா? ஆ, ஆ, சுத்தமா மறந்தே போச்சுங்க. மறக்கம். ஏங்க நான் விளையாடுறேன்னு நினைக்கிறீங்களா? சீரியஸா தாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயமே மண்டைக்குள்ள ஏற மாட்டேங்குது. ம், ம். அவ ரூம தாண்டி போறப்பெல்லாம் அவ உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருக்கான்னு தான் தோணுது. என்னமோ சரியில்லை. நீ என்ன சரியில்லை? நீங்க மட்டும் ரொம்ப சரியா இருக்கீங்களா? ஏன்? எனக்கு என்ன? ஒரு நாளைக்கு 4 தடவையாவது சௌந்தர்யா தண்ணி கொடுமா, சௌந்தர்யா லைட்ட போடுமான்னு அவ பேரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாதுமா. என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அவளுக்கு மட்டும் தமிழை பிடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்த்திருப்பேன். என்ன சொல்ற? என்ன அப்படி சொல்றீங்க? நான் தமிழையே வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிக்க முடியுமான்னு பாக்குறேன். அடி பாவி. ஆ, என்ன தப்பு? நீங்க பண்ணா பாசம், நாங்க பண்ணா மோசமா? சரி விடுப்பா. உடனே அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்கிரீன் பிளே பண்ணிடாது. ஏங்க ஒரு இட்டு சௌந்தர்யா போய் பார்த்துட்டு வருமா? இப்பதானே போயிருக்காமா. அப்ப நீங்க வரலையா? வரேன். ஆனா என்ன காரணத்தை சொல்லிட்டு போறதுதான் தெரியல. இந்த வெள்ளை வெட்டிக்கு முன்னாடி எல்லாம் பொசுக்குன்னு உடம்பு சரியில்லாம போவோம். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அவரை போய் பாக்குற மாதிரி போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். அவரு குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அடி பாவி, நீ உன் பொண்ணை போய் பாக்குறதுக்கு அவருக்கு நெஞ்சு வலி வரணுமா? கொலபாதகமா யோசிக்கிறியே. அந்த குண்டம்மா வழுக்கி விழுவா, அவ வெக்க போற தீப்பத்தி எரியும். அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவளை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. உன் புருஷன் உன் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும். உலகத்துல மத்தவங்க எல்லாமே நாசமா போனாலும் கவலை இல்லை. ஏங்க இப்ப நாம அவளை போய் பார்க்க போறோமா இல்லையா? எதை சொல்லிட்டு போறது? அத சொல்லு. இந்த வெள்ளை வெட்டியும் மாப்பிளையும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பொசுக்கு நீங்க வந்து நிக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவோம். அதாண்டி, அந்த காரணத்தை தான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்றேன். நம்ம வீட்டை கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. அதுக்காக நாம கல்லிடைக்குறிச்சியில ஸ்டே ஆர்டர் வாங்குறோம். அதுக்காக நாம அடிக்கடி போறோம். கல்லிடைக்குறிச்சியில டென்னிஸ் கோர்ட் கூட கிடையாது. ரெண்டாவது, நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இத ஓனர் எடுத்தா என்ன, கவர்மெண்ட் எடுத்தா நம்மளுக்கு என்ன? அடுத்த வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அது இல்லங்க, மாப்பிள்ள கேஸ் விஷயமா வராரு போறாரு, அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாமேன்னு பார்த்தேன். இது ஒரு பூட்ட கேஸ். வேற ஏதாவது சொல்லு. ஏங்க திருப்பதிக்கு போற வழியில நம்ம கல்லிடைக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தா என்ன? திருப்பதி இங்க இருக்குது, அதுக்கு எதுக்கு வயா திருநெல்வேலி? சரி விடுங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம். இது ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் something better. கம். ஏங்க இப்படி பண்ண எப்படி? என்ன? அவங்க அங்க இருந்து கருப்பட்டி காப்பி தூள்னு வாங்கிட்டு வராங்கல்ல, நாமளும் இங்க இருந்து ஏதாவது வாங்கிட்டு போவோம். போறப்ப வாங்கிட்டு போலாம். ஆனா வாங்கிட்டு போறதே ஒரு காரணமா சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு வெள்ளை வெட்டிய பார்க்கணும் போல இருந்துச்சு. சரி, எனக்கு குண்டமா பார்க்கணும் போல இருந்துச்சு.
சிரிப்பு காட்டாத. ஆ, என்ன எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. ஆ, இது பிரமாதமான மேட்டர் ஆச்சே. இதையே சொல்லிட்டு போயிட்டு வந்துருவோம். கரெக்டுங்க. இதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும். என்னங்க? சம்பந்தி குடும்பம் இங்க வந்துட்டு போறப்பெல்லாம் அவங்கள தண்டச்சோறு தயிர் சோறுன்னு நிறைய திட்டி இருக்கிற. அதே மாதிரி அவங்களும் உன்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத விடுங்க. நீங்க பார்க்காத அவமானமா? ஏய், என்ன இத மட்டும் தனியா அக்கௌண்ட் பிரிச்சு என் பக்கம் தள்ளுற? சரி, நாம பார்க்காத அவமானமா? அவ்வளவுதான். ஏங்க, நாளைக்கே டிக்கெட்டை போடுங்க, ஊருக்கு போவோம். அப்படியே வர வழியில விழுப்புரத்துல உங்க பெரியப்பா பேரன் கல்யாணத்தை அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு மீனாட்சி வரணுமே. அவ இங்க இருந்து வந்துட்டங்க. திரும்ப வரப்ப மொத்தமா சேர்ந்து வந்துடலாம். டண்டனக்கா டன் 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 டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசுங்க. பேசுறேன் பொறு. அம்மா வரத்துக்குள்ள பேசுங்க. என்னம்மா, ஏதாவது வேணுமா? ஒண்ணும் இல்ல மாமா. ரொம்ப நேரமா நீயும் தமிழும் ஊமை படம் ஓடிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் விழுப்புரத்தில், அதான் போகலாமாண்டு. விழுப்புரத்துலையா? ஆமா மாமா, அப்பா அம்மா அங்கேருந்து வராங்க. போனா அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்க தமிழ். இதுல என்ன பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு? இல்ல மாமா, அத்தை. ஓ, அத்தை ப்ராப்ளமா? என்ன சிரிப்பு? இல்ல, சௌந்தர்யா ஊருக்கு போகணும்னு. இது என்ன கூத்தா இருக்கு? இல்லம்மா, வீட்டு ஞாபகம். என்ன வீட்டு ஞாபகம்? வந்த 10 நாள்ல விழுப்புரத்துல சொந்தக்காரங்க கல்யாணமா, போயிட்டு அப்படியே சென்னைக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்தை முடிச்சிட்டு வர சொல்லுங்க. வேற எங்கேயும் போக வேணாம். அம்மா சொன்னதை கேட்டீங்களே? விழுப்புரத்துக்கு போனோமா, கல்யாணத்தை முடிச்சோமா, வந்தமான்னு இருக்கணும். சென்னைக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்திமா. வணக்கம். வாங்க மாமா. வணக்கம்ப்பா. என்ன சம்பந்தி திடீர்னு? பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ, நீங்களே வந்து நிக்கிறீங்க. என்ன பேசுனீங்க? விழுப்புரம் கல்யாணத்துக்கு போகணும்னு சௌந்தர்யா சொல்லுச்சு. அப்படியே சென்னைக்கும் போயிட்டு வர்றதானேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதான் நாங்க வந்துட்டோமே. அவ எதுக்கு அடிக்கடி அங்க வந்துகிட்டு? இதுல என்ன இருக்கு சம்பந்தி? தமிழே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சொல்லியிருந்தேன், நானே ஸ்டேஷனுக்கு வந்துருப்பேனே. நீங்க மட்டும்தான் பாசக்காரங்களா? மீனாட்சியை பாக்குறதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு வருவீங்களா? நாங்களும் வருவோம்னு சொல்றதுக்கு தான் வந்தது. தமிழ், சௌந்தர்யா கூப்பிடு. சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்னங்க? அப்பா, மா, மா. ஏய், என்னாச்சு? ஏய், என்னம்மா ஏன் அழற? ஏய், ஆனந்த அழுகை. அம்மா அழதடி. சௌந்தர்யா, போதும்மா. அழக்கூடாது. செந்தூர பூவே, நீயும் டிப்பன் கொண்டு வாவா. ஏய்
மீனாட்சி வீட்ல யாரும் இல்ல. சப்பாத்தி வைக்கவா? அருமையான சான்ஸ். டால் போடவா? காலையில வச்ச சிக்கன் குழம்பு சூடு பண்ணவா? இன்னைக்கு விட மாட்டேன் மீனாட்சி. 3 சப்பாத்தி போதுமா? இன்னொன்னு போடவா? மீனாட்சி அத்தான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கிறான். நீ நவோ சப்பாத்தி போடவா டால் ஊத்தவான்னு சொல்லிட்டு இருக்கிற. அத்தான் கிட்ட என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? இப்படி ஒரு என்னன்னு கேட்டது கேட்காமலே இருந்திருக்கலாம். சரி கேக்கல. என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. இந்த பொம்பளைங்கிட்டே தான் டார்ச்சர். கோவப்படுவாளுங்க. ஏன் கோவப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி ஏன் கோவம் நம்ம கேட்டாலாச்சும் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் கோவப்படலையே அப்படின்வாங்க. உள்ள கோவமா இருந்துகிட்டு நான் கோவப்படலன்னு சொல்றாங்க பாரு, அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான கோவம். இப்ப என்ன வேணும் உனக்கு? 4 சப்பாத்தி. நீ ஏன் கோவமா இருக்குன்றதுக்கான காரணம். நான் கோவமா இல்ல. பொய். உன் மேல கோவப்பட நான் யாருப்பா? மீனாட்சி நான் கோவமா இல்லன்றது வேற, உன் மேல நான் கோவப்படுறதுக்கு யாருன்றது வேற. என்ன விஷயம் சொல்லு. ஒரு விஷயம் இருக்கு. அதான் என்னன்னு சொல்லுன்ற. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. நீ ஏதாச்சும் யோசி கோவமா இருப்ப. அது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். கேட்டா நீ அதை கண்டுபிடின்னு எனக்கே ஒரு கான்டெஸ்ட் நடத்துற. என்னடி? டேய் உண்மைய சொல்லு. நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இல்லையே. சரி, நீ என்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிற, அதனால நான் கோவமா இருக்கேன். என்ன மறைக்கிற? அது உனக்கே தெரியாதா? ஏன்டி திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்னன்னு சொல்லு. நீ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்க, அதனால நான் உன் மேல கோவமா இருக்கேன். முந்தா நாள் நான் பீர் அடிச்சுட்டு வந்தது உனக்கு தெரிஞ்சிச்சா? அடப்பாவி, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சியா? ஐயோ, அப்ப இது இல்லையா? ஏன்டா குடிச்ச? பாரு, இப்ப நீ சண்டை போட்டுறது வேற மாதிரி இருக்கு. அதோட நீ இதை ஜாயின் பண்ணாத. அது இதை விட பெரிய விஷயம். மீனாட்சி, நீ புடவை கீழே சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டேன். அதுவா? டேய், அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த பணத்தை ஏன்டா எடுத்த? ஐயோ, அப்போ அதுவும் இல்லையா? குத்து மதிப்பா ஒன்ன மறைக்கிறேன்னு இப்ப ஒன்னா வர வச்சிட்டிய. இது உனக்கே நியாயமா இருக்குதா? டேய், இது அதையும் விட பெரிய விஷயம். பெரிய விஷயம் என்னமோ பண்றோம். இது ஒரு பொம்பளை மேட்டர். மீனாட்சி, என்ன என்ன போய் ஒரு பொம்பளை? ஐயோ, நல்லா நடிக்கிற. உன் டேலண்ட் எல்லாம் உன் படத்துல யூஸ் பண்ணு. என்கிட்ட நடிச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. அப்படி வா வழிக்கு. வேணும்லாம் பண்ணல. அது எப்படிடா என்கிட்ட மறைப்ப? இல்லடி, யாமினி ஆசைப்பட்டு கேட்டான், அவளுக்கு ஒரே ஒரு சேலை தான் வாங்கி கொடுத்தேன். என்னது? யாமினிக்கு சேலை வாங்கி கொடுத்தியா? அப்ப இதுவும் இல்லையா? என்ன தைரியம் இருந்தா யாமினிக்கு சேலை வாங்கி கொடுத்தேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். ஏன் மீனாட்சி, அன்னைக்கு மாலினிக்கு சுடிதார் வாங்கி தரும்போது நீ எதுவுமே சொல்லிய. அது வேறயா? அது யாருடா? ஐயோ மீனாட்சி, இப்படி உண்மையை சொல்லு தூண்டில போட்டு இப்போ ஒவ்வொரு மீனா புடிச்சு தூக்குற. டேய், பீர் குடிச்ச? பீரோல நான் சேர்த்து வச்சிருந்த பணத்துல 5000 ரூபாய் திருடி இருக்க. மாலினிக்கும் யாமினிக்கும் சேலை வாங்கி கொடுத்திருக்க. அவ்வளவுதான் மீனாட்சி. இல்ல, இன்னும் எனக்கு தெரியாம ஒண்ணு பண்ணிருக்க. மீனாட்சி, இதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணும் இல்ல. அந்த உண்மை என்ன நீயே சொல்லிட. இப்பவும் சொல்ற. நீ பண்ண தப்பு என்னன்னு நீயே ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. ஒண்ணும் இல்ல நீ சொல்ல சொல்ல என் கோவம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அந்த ஒண்ணு என்னன்னு நான் சொல்றப்போ அதுதான் உனக்கும் எனக்குமான கடைசி நாளா இருக்கும். என்னவா இருக்கும்? நல்ல வேலை மல்லிகா மேட்டர் சொல்லி மாட்டிக்காம இருந்தோம். அப்படி என்னடா சொல்ல தப்பு பண்ண? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, அம்மா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்ன ட்ரெஸ்ஸுங்க. எதுக்கா? சும்மாதான். ஓ, என்னங்க பிடிக்கலையா? ஓகே தான். ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்லையே. இல்ல, என்னவோ நீங்க சரியில்லை. என்னமோ சரியில்லைன்னு தெரியுது. என்ன சரியில்லைன்னு தெரியலையா? ம்ஹும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி அழுத? எப்போ? எப்போவா?
உங்க அம்மா அப்பா பார்த்ததும் ஓண்டு ஒரு அழுதைய. ஏன்? ஓ அதுவா? என்ன அதுவா? அம்மா பார்த்ததும் வந்துருச்சுங்க. அம்மாவை பார்த்தா சிரிப்புத்தே வரணும். ஏன் அழுக வருது? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னமோ நாங்கெல்லாம் பட்டினி போட்டு கொஞ்சம் கொத்தடிமையா அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துன மாதிரில இருந்துச்சு. நீ உங்க அம்மாட்ட போய் அழுது. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன இல்ல? உங்க அம்மாவை பார்த்ததும் அம்மான்னு ஓடி போய் தேம்பி தேம்பி அழுதீங்கடா. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, எங்க வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த ஒரு செகண்ட்ல நான் உன்னை எத்தனை நாள் பார்த்துக்கிட்டது பூரா வேஸ்ட்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படித்தான். உனக்கு ஏதாவது கஷ்டம்டா அதை நீ ஏன்ட்ட சொல்லி அழுகுன. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் போய் அழுதீங்கடா என்ன அர்த்தம்? அது யாரோ ஒருத்தர் இல்லைங்க, என் அம்மா. இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் அழுகையில நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உனக்கு எல்லாமே உங்க அம்மா அதாண்டு சொல்லாம சொல்லிட்டீங்கள. என்னங்க இது? எங்க அம்மா உங்களுக்கு போட்டியா? ஆமா, நீ அழுதப்போ நீ அணைச்சிக்கிட்டு ஒன்னும் இல்லைன்னு சொன்னப்ப உங்க அம்மா கண்ணுல ஒரு கருவம் தெரிஞ்சு பாரு. கவனிச்சியா? நான் அழுதுட்டு இருந்தேன். நான் எங்க அதெல்லாம் கவனிக்கிறது? தெரிஞ்சிச்சு. போங்கடா, நீங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் மகளுக்கு நான் தாண்டா எல்லாமே என்ற கருவம் உங்க அம்மா கண்ணுல அப்படியே தெரிஞ்சுல. எங்க அது எல்லா அம்மாக்கும் இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ உங்க அம்மாவை பார்த்து அழுதப்ப நான் காட்டுற அன்பு பூரா வேஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி இல்லங்க, ஹஸ்பண்ட் வேற அம்மா வேற தானுங்க. அதான் குத்துதுன்றேன். அம்மா இடத்தெல்லாம் யாராலையுமே நிரப்ப முடியாதுங்க. அது உங்களுக்கே தெரியாதா என்ன? உனக்கு ஒண்ணும் புரியாது. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா? ஏன் என் முண்டாட்டி ஏன் மேலதான் அதிகமா பாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறது தப்பா? அது தப்பு இல்ல, அது உண்மையும் தான். புரியல. உங்களுக்கு தான் புரியல. என்ன புரியல? இப்போ கூட இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிறது உங்களை தான். ஆனா என்ன அதிகமா நேசிக்கிறது நீங்க இல்ல, எங்க அம்மா தான். அதனால தான் என்ன நேசிக்கிற எங்க அம்மா பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. அப்ப உன்னை விட என்னோட அம்மா தான் என்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்கன்னு சொல்ல வரையா? கொஞ்சம் அது உண்மைதான். ஆச்சரியமா இருக்கு, ஒத்துக்கிறேன். அன்பு காட்டுறதுல அம்மாக்கு அப்புறம் தான் எல்லாரும். இப்ப புரிஞ்சுதா? சாரி. இது எதுக்கு? இல்ல, நான் அழுறது பார்த்தா மத்தவங்க நீங்க சொன்ன மாதிரி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கிட்டே இரு. எங்க அம்மாவை விட என்னை அதிகமா நேசிக்கிறது என் அத்தா அந்த ஆண்டு ஓவாயாலே சொல்ல வைக்கிறேன் பாரு. வைங்க, நல்ல விஷயம்தான். உன்னோட அதிகபட்ச அழுகையோ சிரிப்போ அது என்னோடதே இருக்கணும், இருக்கும். தேங்க்யூ. இப்படித்தான் தேங்க்ஸ் வெறுவாயால சொல்றதா? சார், வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம்மா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஐ லவ் யூ. மீ டூ. அப்பா, இப்பயாவது மீ டூ சொல்ல கத்துக்கிட்டீங்களே. அது சரிப்பட்டு வராது. என்ன பண்ணலாம்? ஏய் சித்தப்பா, டான் 1 மணிக்கெல்லாம் வயிற்றுல மணி அடிக்கும், இன்னும் நீ லஞ்சுக்கு போகாம இருக்கிற? யோசிச்சு அப்படியே மண்டையை பிச்சுக்கிறேன் மாமா. ஏய் போய் சொல்லாத. நிஜமாடா? டேய் சித்தப்பா, மண்டையை பிச்சுக்கிறதுலாம் மண்டையில ஏதாச்சும் இருக்கிறவங்க பண்ற வேலை. நீ சொன்னா அது பச்சை பொய். மாமா, நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் மாமா. என்னடா பிரச்சனை? உதவி பண்றேன்னு சொல்லு, பிரச்சனையை சொல்றேன். அது எப்படி? நீ முதல்ல பிரச்சனையை சொல்லு, உதவி பண்ண முடியுமா முடியாதான்றத நான் சொல்றேன். ஒன்னும் தேவையில்லை, பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு என்ன நக்கல் விடுவ. என்ன சித்தப்பு நீ நானும் அப்படியே பழகுறோம், சொல்லு. வெள்ளிக்கிழமை நம்ம மேகோட பிறந்த நாள். என்னடா சொல்ற? ஆமா மாமா, மேகோட பிறந்த நாளை இந்த உலகமே காதலர் தினமா கொண்டாடணும். டேய், அது ஆல்ரெடி February 14th கொண்டாடிட்டு இருக்காங்க. சிஸ்டத்தெல்லாம் மாத்த முடியாது. மேக் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுறா. இதுல என்னடா ஐடியா கொடுக்க வேண்டியது இருக்குது? வழக்கமா நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம்ல கேக்க வெட்டி எதிர்த்தாப்புல இருக்கிற 5 பொருள கஞ்ச ஊத்து. அது போர் மாமா.
அப்ப பேசாம பார்க் ஹோட்டல்ல அந்த ரூஃப் டாப்ல அந்த கேண்டில் லைட்ல அப்படியே. இல்ல மாமா, அது அவ்வளவு சுகப்படாது. என்ன சித்தப்பா நீ எது சொன்னாலும் சரியில்லை சரியில்லைன்ற. ஒண்ணு பண்ணு, பேசாம உன் ரூமை டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி அசத்து. சூப்பர் ஐடியா மாமா. ஆனா லொகேஷன் தான் இடிக்குது. ஏன்டா? நான் இருக்கிறது பேச்சுலர் ரூம், கூட இருக்கிறவன் ஃபுல்லா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். காலையில ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு நேரா ரூமுக்கு வந்து தூங்கிடுவாங்க. கேக்க பார்த்தா பாஞ்சிருவானுங்கன்றியா? கேக்க பார்த்து பாஞ்சா பரவாயில்ல மாமா, என் மேக பார்த்து பாஞ்சிட்டாங்கன்னா அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. டேய், நம்ம ஃபைனான்ஸ் ஹெட் வைஃப் பிரசவத்துக்கு போயிருக்கு, அவரை கரெக்ட் பண்ணேன்னு வச்சுக்க வீட்டு சாவியை வாங்கிடலாம். மாமா என்னடா நடக்காதுன்றியா? நடக்கும் மாமா. என்ன, அவர் மேக்கோட டான்ஸ போடுவாரு, நான் என் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான். சரி, வேற எங்கதான் வச்சுக்கலாம்? எங்க வச்சுக்கிறது ஐடியா? மாமா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன? காலையில உன் ஒய்ஃப் கூட போன் பேசிட்டு இருந்த. ஏய், என்ன ஒட்டு கேட்டியா? இல்ல மாமா, நீ போன்ல பேசினாலும் மைக்ல பேசினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியே காதுல வந்துச்சு. என்ன கேட்ட? வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல எல்லாரும் விழுப்புரத்துக்கு கல்யாணத்துக்கு போறாங்க தானே? மாமா, உன் கைய காலா நினைச்சு கேக்குற மாமா, ப்ளீஸ்டா. டேய், அவங்க வேலை செய்யறேன்னு தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனைடா. அவளை நீ வீட்டுக்கு வர சொல்றியா? இன்னும் நக்கல் இருக்கு உனக்கு எருமாடி. ப்ளீஸ்டா மாமா, என்னையும் ஒருத்தி மனுஷனா வச்சு காதலிக்கிறா. டேய், காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாடா வெண்ண. சரி, காதலிக்கிற மாதிரி நடிக்கிறானே வச்சுக்க. அவ பர்த்டேவை மட்டும் நான் அசத்திட்டேன்னா எனக்கு இன்னும் சின்னதா ஒரு வாய்ப்பு இருக்கு மாமா. ஹெல்ப் பண்ணு மாமா. கல்வி, காதல், இந்த ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்றவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கு மாமா. டேய் மாமா, என் காதலை வாழவை மாமா. என் காதலுக்கு மரியாதை கொடு மாமா, ப்ளீஸ் மாமா. டேய் சித்தப்பா, உன் காதலுக்கு நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும்? மரியாதை கூட வேணாம் மாமா, உன் வீடு கொடு மாமா. ஜஸ்ட் 3 hours. அப்படி ஒரு பார்ட்டி உன் வீட்டுல நடந்த தடையுமே இல்லாம பண்ணிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ப்ளீஸ்டா. இதுல என்னவோ வில்லங்க இருக்கிற மாதிரி என் மனசுல படுது. சரி, பண்ணி தோல. மாமா, ஐயோ, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். கன்றாய்.